நாகரிகமான நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ஜனாதிபதி. பௌத்த மதத்துடன் கிடைத்த நாகரிகமான சமூகத்தின் பாரம்பரியத்தை மீண்டும் நிலைநிறுத்த ஒரு நாகரிகமான நாட்டை கட்டியெழுப்பதற்காக அனைவரும் பலமாக ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். போசன் பௌர்ணமி தினத்தில் அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தேசத்தை நாகரிக வளர்ச்சியடைய தேசமாக மாற்றி பெருமை மிக்க ஒரு நாகரிகத்திற்கு பாதை அமைத்த உயரிய பௌத்த தர்மம் இந்நாட்டிற்கு கிடைத்தது இன்று போசன் பௌர்ணமி தினத்திலேயாகும். தேரவாத பௌத்த தத்துவத்தினதும் பாரம்பரியத்தினதும் மையமாக எமது நாடு உருவான ஆரம்பம் மகிந்த தேரனின் இலங்கை வருகையுடன் இணைந்த வரலாற்றில் பதியப்பட்டது. இது சமூக மாற்றத்துடன் ஆன்மீக விழிப்புணர்வையும் ஏற்படுத்த காரணமாக அந்த அற்புதமான நிகழ்வு வெறும் மத ரீதியான அர்த்தத்திற்கு அப்பால் சென்று எமது நாட்டின் கலாச்சாரம், சமூகம், அரசியல் ஆகிய ஒவ்வொரு துறைகளிலும் மேலும் முன்னேற்றமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கியது. இதே போன்று ஒரு தேசமாக எழுச்சி பெறுவதற்கான பலமான அடித்தளம் பௌத்த தத்துவத்துடன் எமக்கு கிடைத்தது. அதேவேளை கல்வியில் மாற்றத்தையும் ஏற்படுத்திய பௌத்த தர்மம் விகாரைகளையும் பிரிவினாக்களையும் உருவாக்கி நாட்டு மக்களிடையே ஆன்மீக புரட்சி ஏற்படுத்துவதுடன் அறிவை வழங்கும் சமூக பணியையும் நிறைவேற்றுவதில் பெரும் பங்களிப்பை செய்தது. அது மாத்திரமன்றி கட்டிடக்கலை, சித்திரக்கலை, நீர்ப்பாசனம், வீடமைப்பு, சிற்பக்கலை போன்ற கலை படைப்புகளின் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் எமது தேசத்தை பெருமைமிக்க தேசமாக உலகின் முன் உயர்த்தி நிறுத்தியது. அத்தகைய பெருமை மிக்க மேலான வரலாற்றின் இன்றைய பாரம்பரிய வாரிசுகளான நாம் அனைவரும் இன்றைய தினத்தில் சுமத்தப்பட்டுள்ள தவிர்க்க முடியாத பொறுப்பாவது இன்று சமூகத்தில் அழிந்து கொண்டிருக்கும் நட்பெருமானங்களையும் அடிப்படை கோட்பாடுகளையும் மீண்டும் மீட்டெடுத்து நாகரிகம் நிறைந்த தேசத்தை கட்டியெழுப்புவதில் ஒன்றிணைந்து அர்ப்பணிப்புடன் செயல்படுவதே ஆகும்.